வணக்கம். ஆஹா கல்யாணம் சரியில்ல. கௌதம் எண்ணெய் ஊற்றி விட்டுறாரு. அது மேலே கால் வச்சு ஐஸ்வர்யா வழுகி விழ போகிறாங்க. எதிரில் சோளம் இருக்குது, அது மேலே வந்து விழ போகிறாங்க. ராஜலட்சுமி வந்து பிடிச்சிக்கிறாங்க. எல்லோரும் பதறிக்கிட்டு ஓடியாந்து நிற்கிறாங்க. நீ 2 உயிராக இருக்க, பார்த்து வரக்கூடாதா, இந்த நேரத்தில் உஷாராக இருக்கணும்ன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. ஏமா நீ இப்படி பண்ணுறேன்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. நீ உஷாராக இருக்கக்கூடாதாக்கான்ட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க. நீ அப்பப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணாதன்ட்டு அவங்க முறுக்கிக்கிட்டு போய்ட்றாங்க. இந்த விஷயத்த தாத்தா வருத்தப்பட்டு பேசுகிறாரு பூசாரிக்கிட்ட சொல்லி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு பரிகாரம் பண்ணிடலான்னுட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுனாக்கா இந்த அம்பாவை நல்லா வேண்டிக்கிட்டோம்னா எதுவுமே நடக்காமல் தடுப்பா. அதனால் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடணும். அதுக்கு அவளோட புருஷனும் அவங்க அத்தையும் வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும்போது அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சித்ராவும் கௌதமும். நம்ம இவளுக்கு என்ன பண்ணாலும் அது நல்லதாகவே நடக்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் இப்போ இவர் நம்மளை பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காருல்ல, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நம்மளை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நாமளும் அந்த பரிகாரத்தை செய்ய போனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தர நம்மளை ஏற்றுக்குவாங்க. எப்போ பாரு இவங்களாம் நம்மளை விலக்கி வைக்கிற மாதிரி நடத்துகிறாங்க. அதனால் இதை நாம் செஞ்சோம்னாக்கா எல்லாருமே நம்மளை ஒத்துமையாக சேர்த்து பார்ப்பாங்கன்ட்டு இவங்களாவே வந்துட்டு அங்கே பூசாரிக்கிட்டே நிற்கிறாங்க. இதெல்லாம் வேணாம் சாமின்னுட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இல்லை சாமி, நாங்கள் ஒன்று செய்கிறோம், நீங்கள் என்ன பரிகாரம் சொல்லுங்கன்னும் போது, சரி நீங்களே செய்யுங்க, அது பரிகாரத்துக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன்ட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வாங்கன்ட்டு கோடீஸ்வரி சித்ராவுக்கு சொல்லும்போது, அதுக்கு என்ன இருக்குது ரெடி ஆகிறதுக்குன்ட்டு இவங்கள போய்ட்டு மஞ்சா ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டுன்னு வராங்க. இந்த மாலையை போடுமான்ட்டு பூசாரி கொடுக்குறாரு. அந்த மாலையை வாங்கி கோடீஸ்வரி சித்ரா கழுத்தில் போட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே மாலையை போடுறாங்க. அவங்கள உட்கார சொல்கிறாங்க. நான் எதுக்கு சாமி உட்காரணும், நான் நின்று தேங்காய் உடைக்கணுன்ட்டு, நீங்கள் உட்காருங்க, நாங்கள் உடச்சி நீங்கள் 10 நிமிஷம் சாமியை ரொம்ப பக்தியோடு நினச்சிட்டு கும்பிட்டுட்டு இருங்க, வேண்டிக்கங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறேன்ட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட முதல் தேங்காய் கொடுத்து நீங்கள் அத்தை தலை உடையணுன்னு அவங்க பயப்படுறாங்க. என்னம்மா இது உன்னோட வேலையை சொல்லும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, பூசாரி சொல்கிறாருல செய்யின்றாங்க. அதனால் அவங்க பயந்துக்கிட்டே தலை மேலே உடைக்கிறாங்க. அதை எதிர்பார்க்கல சித்ரா, கத்துறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள தூரம் தள்ளிட்டு பூசாரி எல்லா தேங்காய் எடுத்து உடைக்கிறாரு. இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கௌதம் வராரு. அவங்க தலை மேலே தேங்காய் உடைச்சதை கௌதம் பார்க்கவே இல்லை. அவர் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ என்னம்மா பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டான்ட்டு இவர் வந்து கேட்குறாரு. இவங்க ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எந்த மாதிரினாக்கா இவனுக்கு எந்த மாதிரி தெரிலன்ட்டு, இருமா நானும் பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு இவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ பூசாரி சொல்கிறாரு, நீ வாப்பா மண்டியிடு, நாக்கை நீட்டுப்பான்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கோன்ட்டு அவர் சொல்கிறாரு. ஐஸ்வர்யா கிட்ட வேலை கொடுத்து அது அவரோட நாக்கில் குத்துமானவன்னு அவங்களும் பயந்துட்டு குத்துறாங்க. கௌதம் இதை எதிர்பார்க்கல. அவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, போயிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் மடி பிச்சை எடுத்துன்னு வாங்கன்ட்டு அவரும் போய்ட்டு எடுக்கிறாரு. இதை பார்த்ததும் சித்ரா, என் பையன் பிச்சைலாம் எடுக்கிறான்ட்டு அவங்க புலம்புறாங்க. பூஜைலாம் முடிஞ்சு தாத்தா பாட்டியை மகாலட்சுமி சூர்யாவை தனியாக கூட்டிகிட்டு வராங்க. கோடீஸ்வரி தொட்டில் எடுத்துகிட்டு வராங்க. இந்த தொட்டியில் போயிட்டு மரத்தில் கட்டுங்கப்பா, அடுத்தது உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டு இருக்கோம், அதனால் போயிட்டு இந்த தொட்டில் கட்டணுன்னு அங்கே வந்து பார்த்தா கட்டுறதுக்கு நின்னாக்கா அங்கே கிழங்கு எதுவும் கீழவே இல்லை. கோடீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் மகாலட்சுமி தூக்குங்க, அவன் மேலே கட்டிட்டோன்னு அவரும் தூக்குறாரு. அவங்க கட்டிடுறாங்க. இவங்க அவரை கீழே இறக்கி விட்டுட்டு உடனே அங்கேருந்து மேலேருந்து பூவெல்லாம் ஊற்றுறது. இதை பார்த்தோன்னே தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது நல்ல சகுனமாக இருக்குது, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோன்ட்டு இவரும் வந்துட்டு அங்கே பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இவர் நினைக்கிறாரு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழணும் போது குழந்தை எப்படி பிறக்கும், ஆனால் அவங்களோட வேண்டுதல் நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது தாத்தான்ட்டு சூர்யா நினைக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.